வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் உங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து என்னென்ன மிஷின் தயார் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் மிஷின் சம்மந்தப்பட்ட நிறைய மாடல் பண்ணுறோம். அதாவது எக்லைங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாடல் இருக்குது. 860 ட்ரிபிள் வைப்ரேட்டர், டபுள் வைப்ரேட்டர், 5 வைப்ரேட்டர், 6 வைப்ரேட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1060 மாடல் அதே மாதிரி 5 மாடல் இருக்குது. அதுக்கு அடுத்த மாடல் போகும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 மாடல் மேலே தயார் பண்ணுறோம். இப்போ இந்த மாடல் மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த மாடல் ஆகிய ஆட்டோ ஃபோட்டோ பிளாக் மிஷின் வாங்க நம்ம அதையும் காட்டுறேன். இதுதான் அடுத்த மாடல். இது வந்து ஆட்டோ ஃபோட்டோ பிளாக் மேக்கிங் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்ட்ரோக்கில் 6 பிளாக் வந்து 5 பிளாக் வர மாதிரியாகும். 6, 7, 10 அப்படின்னு அந்த ரகத்தில் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் டபுள் ஸ்ட்ரோக் வர மாதிரி நிறைய மாடல் பண்ணுறோம். இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான மாடல் எங்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ட்ராலிஸ் பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்குது. பின்னாடி வீல் வச்சு ஒரு மாடல், இது வந்து வீல் இல்லாமல் ஒரு மாடல். 2 மாடல் பண்ணுறோம். பாடி பார்த்தீங்கன்னா ஒரே பாடி தான் வரும். பேக் சைடு வீல் இருக்கும். வீல் இருக்கும்போது கொஞ்சம் தள்ள கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம தூக்கி தள்ளுற மாதிரி இருக்கும். அந்த மெத்தடில் இது ட்ராலிஸ் எல்லாமே. பேன் மிக்சர் மிஷின் இது பார்த்தீங்கன்னா பேர் பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் போடுவாங்க. இது கலர் மிக்சர் பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்குது. ஒன்று 100, ஒன்று 150. அந்த மாதிரி 2 ரகம் போட்டுக்கிறோம். 100ல் போயிட்டோம்னா 3 HP மோட்டர் வரும். 150 போயிட்டோம்னா 5 HP வரும். அந்த கான்செப்ட் இது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேன் மிக்சர் மிஷின் இந்த மாதிரி இருக்குது. பேன் மிக்சரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7-8 மாடல் பண்ணுறோம். 250 kg, 350 kg, 500 kg, 750 kg, அப்புறம் 1000 kg அப்படின்னு ஒரு 5 மாடல் பண்ணுறோம். இதில் ஹாப்பர் வச்சு பண்ணுறோம். ஹாப்பர் இல்லாமல் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து காங்கிரீட் மிக்சர் மிஷின். இது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இது ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக் மேக் மிஷின். அதுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது பேன் மிக்சரில் 350 kg மாடல், 350 kg மாடல். ஹாப்பர் டைப் போட்டு ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்துடும். பிளாக் உடைய வைப்ரேட்டிங் டேபிள் மிஷின். இது நீளம் 10 அடி, அகலம் 3 அடி, 3 HP மோட்டர் வந்துடும். இது ஒரு பேக்கேஜாக வரும். எப்படின்னா வைப்ரேட்டிங் டேபிள், அந்த கலர் மிக்சர் மிஷின், காங்கிரீட் மிக்சர் அப்படின்ட்டு மொத்த பேக்கேஜ் வரும். இதுவும் எங்கிட்ட இருக்குது. பேர் பிளாக் மிஷின் சொல்லுவாங்க, டைல்ஸ்னு சொல்லுவாங்க, இதோட பேர் டிசைன்னு சொல்லுவாங்க. இது பல பேர் இருக்குது இதுக்கு. அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேன் மிக்சர் மிஷின் 500 kg அங்கே நிற்க பார்த்தீங்களா, அது வந்து ஹாப்பர் இல்லாமல். இது வந்து பிரிக் ஷிஃப்டிங் ட்ராலி. நீளம் 4 அடி, அகலம் 3 அடியில் 4 வீல் போட்டு நம்ம கல்லை வந்து எங்கே வேணும் மூவ் பண்ணுற மாதிரி. அதாவது ஹாலோ பிளாக் கல் களத்துலேருந்து எடுத்து மேலே வச்சு இது மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இது 4க்கு 3 பிரிக் ஷிஃப்டிங் ட்ராலின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது வந்து ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின். இதிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 மாடல் தயாரிக்கிறோம். அதாவது ரோட்டரி ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின் ரவுண்டாக இருக்கும், அந்த மாடல் ஒன்று. அதை விட்டு பெர் ஸ்ட்ரோக்கில் 4 பிளாக் வர மாதிரியும் 6 பிளாக்கு, 8, 10, 12 அப்படி பார்த்தீங்கன்னா அதில் 5 ரகம், ரோட்டரி ஒன்று சேர்த்து மொத்தம் 6 ரகம். இந்த மாதிரி 6 மாடல் பண்ணுறோம். மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக போகக்கூடியது 8 பிளாக் ரொம்ப அதிகமாக போகும். இது 8 பிளாக் தான். அங்கே நீங்கள் நிற்கிற மிஷினும் 8 பிளாக் தான். இது வந்து பல்வரைசிங் மிஷின். அதாவது ஹாலோ பிளாக் கல், பியூர் பிளாக் கல், வேஸ்ட் ஆகக்கூடிய கல்லை இது பொடியாக கொடுக்கும். இது பல்வரைசிங் மிஷின் சொல்லுவாங்க. இதோட மோட்டர் ஹெச் பார்த்தீங்கன்னா 10 HP மோட்டர் போடுவோம். இது நாங்கள் பண்ணுறோம். இது வந்து இன்டர்லாக் பிளாக் மேக் மிஷின். அது எப்படி மெத்தட் கேட்டிங்கன்னா கீழேயும் ப்ரெஸ் பண்ணும், மேலேயும் ப்ரெஸ் பண்ணும். எங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக போகக்கூடிய மாடல் இந்த மாடல் தான். இந்த மிஷின் நான் தயாரிக்கிறோம். அதே போல் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளையாஸ் மிஷின். இது வந்து 4 பிளாக் மிஷின். இது ரெண்டுமே இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மாடல் பண்ணுறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது 6 பிளாக்கு, அதில் பாருங்கள் 8 பிளாக்கு. இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஏரியா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே போல் பேன் மிக்சரிங் இருக்குது பாருங்கள். இது மேனுஃபேக்சரிங் எல்லாமே. இதில் 250, 350, 500, 750 எல்லா பேன் மிக்சரும் கலந்துருக்கு பாருங்கள். அதுபோல் கன்வேரிங் பண்ணுறோம். மேலே கன்வேர் வச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ணுறோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆட்டோ ஃபோட்டோ பிளாக் மிஷின் பண்ணுறோம். இது பார்த்தீங்களா, இது பெரிய மிஷின். இது அதாவது பெர் ஸ்ட்ரோக்கில் வந்து 10 பிளாக் வரக்கூடிய மிஷின் இது. 6 இன்ச்சில் 10 பிளாக் ஆகும், 4 இன்ச்சில் 16 பிளாக் ஆகும், 8 இன்ச்சில் 10 பிளாக் ஆகும். அந்த மாடல் பண்ணக்கூடிய இந்த மிஷின் இது. இது ஆட்டோ ஃபோட்டோவில் பெரிய மிஷின் இருக்கிறதுலே. இது எல்லாமே காங்கிரீட் மிக்சர் மிஷின் மேனுஃபேக்சரிங் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷிங்காக முடிஞ்சது. இப்போ அடுத்ததெல்லாம் பெயிண்டிங் போகுது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா 1 மூட்டை கெப்பாசிட்டி, அது 3/4 மூட்டை கெப்பாசிட்டி, அது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஹாப்பர் மிக்சரு, அந்த மாதிரி நிறைய ரகம் பண்ணுறோம். மிக்சரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 மாடல் பண்ணுறோம். இது எல்லா பேனல் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸ் மிஷினுடைய பேனல் போர்டு எல்லாமே. இது நாங்கள் வெளியே வச்சுருக்கோம். ஃபினிஷிங்கானது பூரா ஸ்டோரில் வச்சுருப்போம் நாங்கள் எல்லாமே. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மோல்டு செக்ஷன், டை செக்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஹாலோ, 6 இன்ச் ஹாலோ, 8 இன்ச் ஹாலோ, சாலிடு எல்லா மேனுஃபேக்சரிங் நாங்கள் இங்கே தான் பண்ணுறோம். இது எல்லாமே டை செக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக. இது எல்லாமே லேசர் மிஷின் செக்ஷன் ஏரியா. எப்படின்னா மிஷின் மட்டுமே 4 மிஷின் வச்சுருக்கோம். ஒன்று கனமாக கட் பண்ணுறதுக்காக ஒரு மிஷினுக்காகவும், இன்னொன்று லைட் வெயிட்டுக்கு, இன்னொன்று சேனலுக்கு, இன்னொன்று பார் கட் பண்ணுறதுக்காக மொத்தம் 4 மிஷின் வாங்கி போட்டிருக்கோம். நாங்கள் கட் பண்ணக்கூடிய எல்லா பிளேட்டுமே சேனலுமே லேசர் கட்டிங் தான். ஹேண்ட் கட்டிங், கேஸ் கட்டிங் யூஸே பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷினுடைய ஃப்ரேம் செக்ஷன். ஃப்ரேம் போட்டிருக்காங்க இல்லையா, இவங்க நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே மிஷினுடைய ஃப்ரேம் செக்ஷன் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் பிளாக் உடைய வைப்ரேட் டேபிள். இது இங்கே போட்டிருக்க பாருங்க. மேலே 4 பீஸ், அங்கே 4 பீஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் செட்டிங் போட்டுக்கிறாங்க. இது பூரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியா. இங்கே வெல்ட் பண்ணி தான் இங்கேருந்து அங்கேருந்து பவுடர் போட்டு கொண்டு போவாங்க. வாங்க அதையும் பார்த்துடலாம். இதுதான் பவுடர் கோட்டிங். இப்போ பாருங்கள், பவுடர் கோட்டிங் உள்ளே பண்ணிட்டாங்க. வைப்ரேட் டேபிள் வந்து உள்ளே பண்ணிட்டாங்க. இதை வெளியே எடுத்து
நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணுவோம். எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணி ரெஸ்ட் ஆயில் போட்டு ரிமூவ் பண்ணி இதுக்குள்ளே போட்டு நாங்கள் பவுடர் கோட்டிங் பண்ணிவிட்டு இதுலேருந்து வண்டி எடுப்போம். இது பவுடர் கோட்டிங். ஹாலோ பிளாக் மிஷினும் பேர் பிளாக் மட்டும் நாங்கள் பவுடர் கோட்டிங் பண்ணுறோம். இப்போது எங்கள் ஃபேக்ட்ரியில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் சம்மந்தப்பட்ட எல்லா மிஷினும் தயாரிக்கிறோம் நாங்கள். இப்போ வீடியோ உங்களுக்கு லென்த்தாக போட்டால் ரொம்ப பெருசாக போயிடும், அதனால் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். மேலும் இந்த மிஷினை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தெரிய நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.